Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா செக்ஷன் algorithm சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. இஃப் யூ ஆர் அ பிகினர் லேர்னிங் டேட்டா செக்ஷன் algorithms, then you are at the right place. நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோடிங் வீடியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸில் அரௌண்ட் சம் 150+ வீடியோஸ் இருக்குது. யூ கேன் கோ செக் அவுட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ அட் கிவன் இண்டெக்ஸ் இன் பவுண்டட் அரே. So it's a medium level question. Question பாருங்க, you are given 3 positive integer n, index and max sum. You want to construct an array nums 0 index that satisfies the following condition. So basically வந்து 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, n, index and max sum. So இந்த 3 வேல்யூ வச்சு we have to construct an array, right? So conditions பாருங்க. So n is the length of the array and nums of I is the positive integer where it's a positive integer basically. And absolute value of nums of I minus nums of I plus 1 should be less than or equal to 1, right? And in our condition வந்து பாத்தீங்கன்னா the sum of all the elements of nums should not exceed max sum and nums of index should be maximized, right? Nums of index maximized. Return nums of index of the constructed array. So இதெல்லாம் வந்து conditions and நம்ம என்ன return பண்ணணும், we have to return the maximized value of nums of index. So இதான் question. ஸோ இந்த ஒரு 5 conditions யூஸ் பண்ணி we have to construct an array and then அந்த array construct பண்ணதுக்கு அப்புறம் we have to return the particular index. அந்த இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் அந்த அரேல பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து n4, இட் மீன்ஸ் தட் த சைஸ் ஆஃப் த அரே இஸ் 4. இண்டெக்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் we have to return the second index value. மேக்ஸிமம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் that the sum of the elements in the array should not exceed 6. ஸோ நமக்கு எக்ஸ்பிளனேஷனில் பாருங்கள், எக்ஸ்பிளனேஷனில் இருக்கிற அரே வந்து 1 2 2 1 இருக்குது, சம் வந்து 6 இருக்குது. அண்ட் தென் இண்டெக்ஸ் 2ல என்ன இருக்குது, இண்டெக்ஸ் 2ஓட வேல்யூ வந்து 2 இருக்குது, ரைட்? ஸோ அதனால வந்து நம்மளோட அவுட்புட் வந்து 2, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ திஸ் இஸ் த கொஷன், ரைட்? ஸோ ஹவு கேன் வி சால்வ் திஸ் கொஷன்? ஸோ இந்த கொஷின் படிக்க யூ ஷுட் கெட் டு நோ தட் நம்மளோட மேக்ஸிமம் வந்து 6 இருக்குது. மேக்ஸிமம் வந்து 6 இருக்குது, ரைட்? அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் மேக்ஸிமம் 6 இருக்குது. அண்ட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், we have to return the maximized value of the array basically. ஏன்னா வந்து லைக் nums of index தான் வந்து மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? nums of index தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ we have to return the maximized value. ஸோ இப்போது ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து லைக் n is equal to 4, ரைட்? இப்போ மேக்ஸிமம் வந்து 6 இருக்கு. ஸோ 6 should be the maximum value. 6 should be the maximum value. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சப்போஸ் வந்து என்னோட வேல்யூ வந்து சப்போஸ் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து, ரைட்? இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 2. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, we have to calculate the index value of 2 basically. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து சப்போஸ் 6 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன அரே எப்படி இருக்கும்? சப்போஸ் இண்டெக்ஸ் வேல்யூ 6 இருக்குது, அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் 6 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸில் 6 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 5 இருக்கணும், 0th இண்டெக்ஸில் 4 இருக்கணும், அண்ட் தென் தேர்ட் இண்டெக்ஸில் வந்து 5 இருக்கணும், ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து 3 இருக்கணும், ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து 4 இருக்கணும், அண்ட் ரைட் ஃபோர்த் இண்டெக்ஸ் ஆக்சுவலி நம்மளோட n வேல்யூ வந்து 4 தான் இருக்குது. ஸோ அதனால் 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, அதாவது 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஏன் நான் இங்கே வந்து ஆக்சுவலி லைக் 5 4 போட்டிருக்கேன்? நம்மளோட செகண்ட் இண்டெக்ஸில் 6 இருக்குது, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 5 போட்டிருக்கேன், அண்ட் தென் 0th இண்டெக்ஸில் வந்து ஐ ஹவ் புட் 4. நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்? பிகாஸ் there is a condition. இங்கே பாருங்கள், nums of I minus nums of I plus 1 should be less than or equal to 1, right? ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ எம் டிக்ரிமெண்டிங் ஈச் வேல்யூ பை 1. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஐ எம் டிக்ரிமெண்டிங் ஈச் வேல்யூ பை 1. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ஒன்லி தென் we can achieve the given conditions. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து சப்போஸ் 5 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 4 இருக்கும், 0th இண்டெக்ஸ் வந்து இட் வில் பி 3, ரைட்? அண்ட் தென் தேர்ட் இண்டெக்ஸ் வந்து 4 இருக்கும். திஸ் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ இந்த சம் பாருங்கள், திஸ் சம் இஸ் நாட் ஈக்குவல் டு 6, இஸ் நாட் லெஸ் than or equal to 6. அதே மாதிரி இந்த சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 5, திஸ் சம் இஸ் நாட் லெஸ் than or equal to 6. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் அரே. சப்போஸ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா, ரைட்? 4 இருந்துச்சுன்னா, அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் 4 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 3 இருக்கும், 0th இண்டெக்ஸில் 2 இருக்கும், ரைட்? அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ திஸ் பர்டிகுலர் வேல்யூ இஸ் ஆல்சோ நாட் the sum of this array is not actually less than or equal to 6. அதனால் this is also an invalid array. ஸோ சப்போஸ் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3 இருந்துச்சுன்னா, what if it is 3?
ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருக்கும். அது 0th இண்டெக்ஸில் 1 இருக்கும், ரைட். அதனால் லாஸ்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ரைட். ஸோ இந்த ஒரு சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஆக்சுவலி இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி equal to 8. 8 is not less than or equal to 6. அதனால் this is also not valid. சப்போஸ் நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 வந்துச்சுன்னா, ரைட், இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இண்டெக்ஸ் வேல்யூ 2 வந்துச்சுன்னா ஸோ 2 2 1 and then can we write 0 here? இங்கே 0 வருமா? 0th இண்டெக்ஸில் 0 வருமா? ரைட். ஸோ can we write like this? இப்படி நம்ம எழுதலாமா? வி கான்ட் ரைட் லைக் திஸ் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, நம்மளோட நம்ஸ் ஆஃப் 5 வந்து இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் நம்பர். 0 இஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ அதனால் வந்து நம்மளோட மினிமம் பாசிபிள் வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ வி கேன் ரைட் 1 ஹியர் அண்ட் தென் ஃபைனலாக வந்து வி கேன் ரைட் 1 ஹியர், சாரி 1 ஹியர், ரைட். ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சம் என்னது. நம்ம சம் வந்து 1 + 1 ஆல் ரைட். நம்ம சம் என்ன கிடைக்குது நம்மளுக்கு இப்போது? ஸோ நமக்கு சம் வந்து ஆக்சுவலி 5 கிடைக்குது. ஸோ 5 is actually like less than 5 is actually less than the maximum value, right? So this is a valid array. ஸோ இந்த வேலிட் அரேல நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது, ரைட்? நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது? நம்ம இண்டெக்ஸ் 2ல என்ன இருக்குது? நம்ம இண்டெக்ஸ் 2ல என்ன இருக்குது? இண்டெக்ஸ் 2ல வந்து 2 இருக்குது, ரைட். ஸோ நம்ம இண்டெக்ஸ் 2ல 2 இருக்குது. ஸோ we can return 2 as the answer, 2 as our answer. சப்போஸ் நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா, ஐ மீன் செகண்ட் இண்டெக்ஸில் 1 இருந்துச்சுன்னா 1, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயும் 1 இருக்கும், 0th இண்டெக்ஸ்லேயும் 1 இருக்கும். பிகாஸ் நம்மளோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். வி கான்ட் ரைட் 0. அது மாதிரி இங்கே ஒரு 1 இருக்கும். ஸோ நம்மளோட சம் என்னது 4 இருக்குது. 4 is actually less than or equal to 6, ரைட். ஸோ அதனால் வந்து this is also valid array. So when comparing the second index of this array and then this array, ஸோ இந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 2 இருக்குது. இந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் இண்டெக்ஸ் 1 இருக்குது. ஸோ வென் கம்பேரிங் இந்த 2 தான் வந்து 2ங்கிற வேல்யூ தான் வந்து இட்ஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ, இட்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, ரைட். ஸோ அதனால் we are returning the value 2. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து யூ கேன் ரன் அ ஃபார் லூப் ஃப்ரம் மேக்ஸ் எலிமெண்ட் till I is less than or equal to 1. ஸோ அப்படி பண்ணிவிட்டு யூ கேன் செக் ஃபார் ஈச் எலிமெண்ட் செக் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் which is the maximum value for the particular index value. Index value maximum element நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் திஸ் மெத்தட் வில் கிவ் யூ ரன் டைம் எரர், ரைட். ஸோ அதனால் வந்து ஐ மீன் டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும். ஸோ அதனால் வந்து யூ கான்ட் யூஸ் திஸ் மெத்தட். ஸோ ஹவு கேன் வி சால்வ் திஸ் கொஸ்டின்? ஹவு கேன் வி இம்ப்ரூவ் அவர் சொல்யூஷன்? ஸோ எப்படி நம்ம ஒரு பெட்டர் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. we are actually traversing from 6 maximum value to the 1 to, அதாவது பேசிக்கலி 6 to 1 நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ பேசிக்கலி we are traversing from 6 to 1, 6லேருந்து நம்ம 1 வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம், ரைட். திஸ் இஸ் ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ 6 to 1 நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். பேசிக்கலி நம்மளுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடைக்குது, ரைட். நம்ம ரேஞ்ச் என்னது? ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் 1 to the maximum value. ஸோ நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கிறதுனாலே we can actually apply binary search, right? ஸோ binary search யூஸ் பண்ணி we can solve this question. ஸோ how can we solve using binary search? எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ let me actually code it and explain you simultaneously, right? பிகாஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I will declare some variables, right? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் டிக்ளேர் வேரியபிள். ஸோ எல்லாமே லாங்கில் டிக்ளேர் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு வந்து லைக் ரன் டைம் எரர் வந்துச்சு. ஸோ லாங் லெஃப்ட் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். லெஃப்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் த இண்டெக்ஸ், ஓகே. அண்ட் லாங் ரைட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் n minus index minus 1. ஸோ லெஃப்ட் கவுண்ட் ரைட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கான இண்டெக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் வந்து 2, ரைட். இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இங்கே, ரைட். இந்த பர்டிகுலர் அரே பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் அரேல வந்து இண்டெக்ஸ் 2ல் வந்து 6 இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் 2க்கு முன்னாடி இருக்கிறது வந்து லெஃப்ட் கவுண்ட், ரைட். இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது லெஃப்ட் கவுண்ட். ஸோ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? இதுக்கு முன்னாடி 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2ங்கிறது லெஃப்ட் கவுண்ட். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்கு ஆனப்புறம் வந்து ரைட் இருக்குது, ரைட்டில் வந்து எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் கவுண்ட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லெட் அஸ் டிக்ளேர் ஆன்சர் வேரியபிள் இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு 0 இனிஷியலி, ரைட், ஃபைன். அண்ட் எப்பயுமே அந்த பைனரி சர்ச்சில் லோ ஹைன்னு 2 வேல்யூ இருக்கும். ஸோ லோ வேல்யூ வந்து 1
because that's the least possible value, and high value வந்து பாத்தீங்கன்னா it is the max sum, right? High is max sum. And let's do binary search. While low is less than or equal to high, நம்ம mid calculate பண்ணலாம். Mid என்னவா இருக்கும்? Int mid is equal to low plus I by 2, but runtime error வரும். So அதனால வந்து I'm using this format. Low plus I by 2 is the mid. So high minus runtime error avoid பண்ணா you should use this format. High minus low by 2 plus low. Fine. And next என்ன பண்ணலாம்? Next வந்து I will declare some 4 variables. And the variables நான் explain பண்றேன். Int sum is equal to initially mid. Okay. Mid is the sum. And int left sum. Left sum வந்து 0. அதே மாதிரி int sorry let me declare everything as long fine. So எல்லாமே long declare பண்றேன். So long sum is equal to mid, long left sum is equal to 0, long right sum is equal to 0. Fine. And இன்னொரு variable long m is equal to mid minus 1. So basically நான் என்ன பண்றேன்னா sumங்கிற வேல்யூ வந்து it's nothing but the mid value. Sum வந்து பாத்தீங்கன்னா like I'm declaring it as the index value. So நம்மளோட இண்டெக்ஸ் தான் வந்து ஆக்சுவலி மிட் வேல்யூ, புரியுது நம்புறேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் மிட் வேல்யூ. ஸோ பேசிக்கலி மிட் வேல்யூ வந்து இப்போ இனிஷியலாக 6 இருக்குது, ரைட்? அண்ட் m வந்து பார்த்தீங்கன்னா m is nothing but the mid minus 1. ஸோ m வந்து ஆக்சுவலி டு கேல்குலேட் டு மேக் த கேல்குலேஷன் சிம்பிளர் ஐம் யூசிங் m. ஸோ அது ஏன் m வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு போக போக புரியும். ஸோ லெஃப்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சம் இஸ் த என்டையர் சம். இந்த இண்டெக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸோட சம், இந்த 4 + 5 9. ஸோ தட் இஸ் த லெஃப்ட் சம். அண்ட் ரைட் சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸுக்கு ரைட் சைடில் இருக்கிற சம், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸோட சம், புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து we have to count the right sum and left sum. ஸோ லெஃப்ட் சம் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாம்? I mean sorry, right sum first பார்க்கலாம். Right sum and left sum are same basically. So let's take this particular array. Okay, let's take this particular array. So actually let me create an array because confusion வேணா. So 4 5 okay, let's take this array itself. 4 5 6 5. So இந்த ஒரு array இருக்கு. So நம்மளோட சப்போஸ் லெட்ஸ் சே நம்மளோட அரேயோட சைஸ் வந்து 6ன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ் வந்து நான் இந்த அரேயோட சைஸ் வந்து 6ன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் அரேயோட சைஸ் வந்து 6 இருக்குது. நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், ரைட்? திஸ் இஸ் த மிட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த மிட் வேல்யூ. ஸோ நம்ம லெஃப்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா we should calculate this sum. Basically we should calculate this sum. 5 + 4 வந்து 9. So we should calculate this sum. So இந்த sum நம்ம எப்படி calculate பண்ணலாம்? We can use a formula basically, right? So there are two possibilities basically. அது என்னன்னா ஆல்ரைட், just a second. Fine. So consider these two arrays. இந்த ரெண்டு அரே பாருங்க. Fine. So இந்த ரெண்டு அரே பாருங்க. Fine. So இந்த ரெண்டு அரே பாருங்க. So இந்த ரெண்டு அரேலயே வந்து பாத்தீங்கன்னா like this is the mid value. இந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ that is the mid value. So first இதுல வந்து பாத்தீங்கன்னா like we can actually easily calculate the left sum. வேணா வந்து பாத்தீங்கன்னா like this is the sum of the natural numbers. So basically நம்ம என்ன பண்ணலாம்னா we can calculate so நம்ம மிட் வேல்யூ என்னது? மிட் வேல்யூ இஸ் நத்திங் பட் மிட் வேல்யூ வந்து 6. ஸோ எம் வேல்யூ என்னது? எம் இஸ் நத்திங் பட் மிட் minus 1. ஸோ நம்ம கோட்ல எழுதியிருக்கோம் எம் வந்து மிட் minus 1 எழுதியிருக்கோம். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எம் வந்து 5 இருக்கு, ரைட்? ஸோ சம் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? ஃபார்முலா என்னது? n × n + 1/2. ஸோ அது பண்ணால் நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் கிடச்சிரும். ஸோ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் மைனஸ் the sum of the 2 natural numbers, first 2 natural numbers. அது பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் இது கிடைச்சிரும், ரைட்? ஸோ அதான் நம்ம பண்ண போறோம் இப்போ. ஸோ என்ன பண்ணலாம்னா if
if right count if right count is less than or equal to m, basically, right? If it is less than or equal to m, so basically நான் என்ன சொல்றேன்னா m value வந்து actually பாத்தீங்கன்னா m value is 5, right? m value is 5 and நம்மளோட ரைட் கவுண்ட் என்னது, ரைட் கவுண்ட் வந்து ரைட் கவுண்ட்ல வந்து 3 இருக்கு. ஸோ நம்ம ரைட் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, 3 is less than or equal to the m value. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா what we can do is right sum is equal to m star. இது வந்து ரொம்ப பேசிக் ஃபார்முலா தான், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, m star m plus 1, ரைட்? ஸோ இது பண்ணுறதுனால we can find the sum of the first 5 natural numbers. இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா like we are finding the first 5 natural numbers. ஃபைண்ட் பண்ணிட்டு we should subtract that from the sum of the first two natural numbers because வந்து பார்த்தீங்கன்னா like 5 plus 4 plus 3 தான் இருக்குது, 2 plus 1 இங்கே இல்லை, அதனால what we should do is minus m minus of m minus right count star m minus just a second, m minus right count plus 1, m minus right count plus 1 by 2. Alright, so basically நம்ம என்ன பண்றோம்னா like first வந்து sum of the 5 natural numbers கண்டுபிடிச்சிட்டு and then we are subtracting it from the sum of the first two natural numbers. So அப்படி பண்றதுனால we are getting the sum of 5 plus 4 plus 3 நம்மளுக்கு கிடைச்சிருது. So இது வந்து பாத்தீங்கன்னா like only when our mid value is greater than or equal to the length of the right sum, I mean right count வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, நம்மளோட m வேல்யூ வந்து 5 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது சப்போஸ் வந்து நம்மளோட மிட் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் அரேல பாருங்க, செகண்ட் அரேல வந்து ரைட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த செகண்ட் அரேல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்ட் ஃபைன். ஸோ இந்த செகண்ட் அரேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் கவுண்ட் பாருங்க, ரைட் கவுண்ட்ல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்மளோட மிட் வேல்யூ என்னது, ஐ மீன் நம்மளோட மிட் வேல்யூ வந்து 3, ரைட்? நம்ம மிட் வேல்யூ வந்து 3, நம்மளோட m வேல்யூ வந்து 2, ரைட்? ஸோ m இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் த ரைட் கவுண்ட். ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி இருக்கிற கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 1 வரும், அதாவது எக்ஸ்ட்ரா 1 இங்கே வந்துருக்கு பாருங்க. இந்த 2 1க்கான அப்புறம் 0 வரல, இங்கே 1 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அனதர் கண்டிஷன். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா எல்ஸ் கண்டிஷன், else what we can do is right sum is equal to same இது அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ சேம் இதே தான், m into m plus 1 by 2, this is the sum of the first n natural numbers minus plus எத்தனை ஒன்ஸ் இருக்கு இங்கே எத்தனை ஒன்ஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. 2 plus 1 இந்த சம் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்கு. ஸோ அத்தனை ஒன்ஸால we have to multiply. ஸோ 1 star right count minus m, right? So இது புரியலனா you can just pause here and think about it for 2 minutes. You can think about this, உங்களுக்கு வந்து intuition புரியும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் மேத்ஸ் ஆப்ரேஷன் தான், ரைட்? ஸோ இட்ஸ் வெரி பேசிக் மேத்ஸ் ஆப்ரேஷன் தான். ஆல்ரைட், ஸோ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரைட் கவுண்ட் கேல்குலேட் பண்ணியாச்சு. 2 கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் வந்து ரைட் கவுண்ட் வந்து இஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in the right is lesser than the m value, if the m value is actually greater than the right count. ஸோ 2 கண்டிஷன்ஸ் இருக்குது, ரைட்? 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி சேம் வந்து 2 கண்டிஷன்ஸ் வந்து லெஃப்ட்டுக்குமே இருக்குது. சேம் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு we can just change it as left variables, ரைட்? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி I will paste it here and then I will just change it as left count left sum, right? left எல்லாமே லெஃப்ட் நான் மாற்றிடுறேன். லெஃப்ட் அண்ட் எங்கேயுமே வந்து லெஃப்ட் வரும். ஃபைன், லெஃப்ட்.
left fine இங்கேயுமே வந்து லெஃப்ட் வரும். ஸோ எல்லாமே லெஃப்ட்னு மாற்றியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து லைக் லெஃப்ட் சம் ரைட் சம் ரெண்டுமே கிடச்சிருச்சு. ரைட், நம்மளுக்கு வந்து பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ this is the left sum and this is the right sum. இந்த ரைட் சம், இந்த லெஃப்ட் சம் ரைட் சம் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. லெஃப்ட் சம் ரைட் சம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரைட், ஸோ லெஃப்ட் சம் ரைட் சம் கிடச்ச அப்புறம் we have to add it to the sum basically. ஸோ sum is equal to sum plus or equal to, ஸோ சம்னு ஒரு வேரியபிள் நம்ம ஆக்சுவலி டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? we have actually declared here. இங்கே பாருங்கள், சம் வேரியபிள் நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். sum is equal to sum plus right sum plus left sum. Fine, left sum. ஸோ புரியுது நம்புகிறேன். ஸோ we have actually added it to the sum. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ we have actually calculated sum. ஸோ நம்ம என்டையர் சம் இப்போ calculate பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ மிட் வேல்யூ இருக்குது. மிட் வேல்யூ இஸ் நத்திங் பட் maximized value of the index. ஸோ பேசிக்கலி நம்ம இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமைஸ்ட் வேல்யூ ஆஃப் மிட் நம்ம கிட்ட இருக்குது, அந்த நம்ம கிட்ட சம் இருக்குது இப்போ. ஸோ இதை யூஸ் பண்ணி we can actually do binary search. We can check for the condition if the sum value is less than or equal to the max sum. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா what we can do is, ஸோ பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்ச் ஸ்பேஸ் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இங்கே சர்ச் ஸ்பேஸ். ரைட், ஸோ நம்ம மேக்ஸம் வந்து இங்கே இருக்குது. மேக்ஸம் வந்து சம்வேர் ஹியர். ஃபைன், நம்ம லோ வந்து இங்கே இருக்குது. ஃபைன், லோ இங்கே இருக்குது. அண்ட் தென் ஹை வந்து இங்கே இருக்குது. ஃபைன், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சம் வந்து சம்வேர் இட்ஸ் ஹியர். சம் வந்து இங்கே இருக்குது. சம் சம்வேர் ஹியர். நம்ம சம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவர் சம் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் லெஸ்ஸர் தேன் த மேக்ஸம். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் வி கேன் டூ இஸ், நம்மளுக்கு தெரியும் we are actually getting to know, just a second. So alright, so நம்மளோட sum is actually lesser than, நம்ம sum value வந்து பார்த்தீங்கன்னா it's actually less than or equal to the high value. It's actually less than high value basically. So less than max sum இருக்கு. Sum is actually less than maximum. ஸோ அப்படி இருக்கும்போது we know that our efficient solution lies somewhere here. இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் சர்ச் ஸ்பேஸில் தான் நம்மளோட சொல்யூஷன் இருக்குது. அதனால் what we should do is we are actually reducing the search space. We will reduce the search space to, என்ன பண்ணலாம்னா we can just write it as low is equal to mid plus 1. ரைட், நான் வந்து அந்த சர்ச் ஸ்பேஸை நான் வந்து ஷ்ரிங்க் பண்ணுறேன். சர்ச் ஸ்பேஸை நான் ரைட் சைட் சர்ச் ஸ்பேஸை கொண்டு போகிறேன். ஸோ லோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் ப்ளஸ் 1 மாறிடுச்சு. நம்மளோட ஆன்சர் வேரியபிள் லெட்ஸ் ஸ்டோர் த மிட் வேல்யூ. ஃபைன், சப்போஸ் வந்து த அதர் ஆப்போசிட் கண்டிஷன் எல்ஸ், சப்போஸ் நம்மளோட சம் வந்து கிரேட்டராக இருக்குன்னா, ரைட், ஸோ அதர் கண்டிஷன் என்னது, ஸோ ஹை வந்து இங்கே இருக்குது. ரைட், இந்த மேக்ஸம் வந்து இங்கே இருக்குது. பேசிக்கலி மேக்ஸம் வந்து இங்கே இருக்குது. அண்ட் நம்மளோட சம் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட், நம்ம சம் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. சம் இஸ் ஹியர். ஃபைன், லோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம சம் வந்து லைக் நம்மளோட மேக்ஸ் தாண்டி போயிடுச்சுன்னா what we should do is we have to shrink the search space. Right, we have to shrink the search space to the left side. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா high is equal to mid minus 1. Fine, mid minus 1. So almost we are done with the code. So finally we can just return answer. Fine, so run பண்ணி பார்க்கலாம். It should work perfectly fine. ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆச்சு. ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி கொஷின் நான் சொல்லுவேன். ரைட், ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் புரிஞ்சிச்சுன்னா you can actually understand the binary search also. I've explained you like line by line நான் என்ன பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ லெஃப்ட் சம் ரைட் சம் கால்குலேட் பண்ணிட்டு and then we are actually finding the entire sum வந்து பார்த்தீங்கன்னா like if that is less than the maximum, then we are actually shrinking the search space to the left side. If the sum is greater than the maximum, then we are actually moving the search space to the left side. Right, so புரியுதுன்னு நம்புறேன். So it's a very tricky question. புரிஞ்சதுன்னு நம்புறேன். So if you like this video, மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. Right, so thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.